வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆயுத எழுத்து 2 நூல் வெளியீடு தொடர்பாக உங்களோடு உரையாட இருக்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 25ஆம் தேதி ஆயுத எழுத்து 2 நூல் நியூ மோல்டனில் வெளியிடப்பட்டது. இந்த வெளியீடு தொடர்பாகத்தான் இந்த உரையாடல் அமைய இருக்கின்றது. இந்த மறுநிர்மாணம் பதிப்பகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட இந்நூலுக்கு நான் தலைமை தாங்கியிருந்தேன். என்னோடு இந்த நூல் விமர்சனத்தை அல்லது நூலுடைய அறிமுகத்தை அல்லது தாங்கள் வாசித்த அதை கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருந்தவர்கள் ஆய்வாளர் ஃபவுசர், நூல் வெளியீட்டு துறையில் மிக முக்கியமானவர். தொடர்ச்சியாக நூல்களை வெளியிடுவது மற்றும் நூல் சந்தைகளை ஏற்படுத்துவதன் மூலம் வாசிப்பு பழக்கத்தை தூண்டி வருபவர். அடுத்தது பரிமேல் அழகர், இவர் பொது சமூக சேவை பணிகளில் ஈடுபட்டு வருபவர். தன்னுடைய ஒரு வாசகனாக அந்த நூல் என்ன சொல்லுகிறது என்பதை பகிர்ந்து கொண்டிருந்தார். அடுத்தது ஆய்வாளர் எஸ் பிரசாத், அவர்களும் சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுவர். இந்நூல் தொடர்பில் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு முன்னதாக பூங்கோதை அவர்களுடைய நினைவு நிகழ்வும் கொண்டாடப்பட்டது. அதுல குறிப்பாக பேராசிரியர் திரியானந்தன் அவர்கள் பூங்கோதையினுடைய கலாசிரி ரஞ்சன் அல்லது பூங்கோதையினுடைய நினைவுகளை எழுப்பியிருந்தார். அதாவது ஆளுமைகள் கொண்டாடப்பட வேண்டும், அவர்கள் இந்த சமூகத்துக்கு காட்டிய பணிகள் கொண்டாடப்பட வேண்டும், இது கவலைப்படுவதற்காக ஒரு நேரம் இல்லை என்ற அடிப்படையில அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து ஐங்கரன் கனடாவில் இருந்து வந்து பூங்கோதை நினைவாக ஒரு கவிதை ஒன்றை வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து நூல் வெளியீட்டு விழா நிகழ்வு இடம்பெற்றது. அந்த நூல் வெளியீட்டு நிகழ்வுல வந்து ஃபவுசர் வந்து அந்த நூல்ல என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்கு என்றத பட்டியலிட்டு காட்டியிருந்தார். அதோட மாற்று கருத்து சூழல்ல விடுதலை புலிகளில் இருந்து வெளியிடப்பட்ட ஒரு நூலை, விடுதலை புலிகளின் உறுப்பினராக இருந்து வெளியிட்ட ஒரு நூலை ஏன் அறிமுகம் நாங்கள் வெளியிடுகிறோம் என்பது பற்றியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான கருத்துக்களை வெளியில கொண்டு வரது முக்கியத்துவத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நூல்ல குறிப்பாக நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அது கிட்டு லண்டனில் இருந்து வெளியேறியது, அதுக்கு முதல் மாத்தியாவினுடைய படுகொலை தொடர்பாகவும், ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை, பத்மநாபாவின் படுகொலை என்ற விஷயங்கள், இலங்கை அரசியலில் தமிழ் அரசியல்ல நடந்த மிக முக்கியமான சம்பவங்களை இந்த நூல் கோடிட்டு காட்டுகிறது. பெரும்பாலும் இது 90களின் முற்பகுதியில நடந்த சம்பவங்கள் தான் இந்த நூல்ல பெரும்பாலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட பரிமேலழகர் வந்து வாசகனாக இந்த நூலை தான் பார்ப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அவர் வாசகனாக இந்த நூலை குறிப்பிடுகின்ற பொழுது அவர் சொல்லியிருந்தார், இந்த நூல் நினைவாகவும் இருக்கின்றது, உண்மையான கதைகளையும் தாங்கி வந்திருக்கிற என்ற விஷயத்துல இது புனைவாகவே இருந்தால் பரவாயில்லையோ என்று தனக்கு எண்ண தோன்றியதாக குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல அந்த நூல்ல இருந்த விடயங்கள் தனக்கு வலியை ஏற்படுத்தினதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அது ஏற்கனவே சொல்றது போல இந்த படுகொலைகள், ராஜீவ்காந்தியுடைய படுகொலை, பத்மநாபாவின் படுகொலை, மாத்தியாவினுடைய படுகொலை, இவை மட்டுமல்ல அங்க உள்ளுக்க இயக்கங்களுடைய அமைப்புகள் எவ்வாறு இருந்தது என்பது பற்றியும் இந்த நூல் விவரிக்கின்றது. இறுதி யுத்தத்தில மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்தது தொடர்பிலையும் இந்த நூல் விவரிக்கின்றது. அந்த அடிப்படையில தான் இது அவர் தன்னுடைய கருத்தை குறிப்பிட்டிருந்தார். அவரை தொடர்ந்து பிரசாத் அவர்கள் தன் நூல் ஆய்வை மேற்கொண்டிருந்தார். இந்த நூலாய்வுல அவர் பல்வேறு விஷயங்களை கோடிட்டு காட்டியிருந்தாலும் இந்த நூலுடைய நம்பகத்தன்மையை பற்றிய ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தார். அதே நேரம் விடுதலை புலிகள் வந்து நிக்கலோ மாக்கியவல்லியினுடைய கோட்பாடுகளை பின்பற்றுவது பற்றி அவர் அதுல குறிப்பிட்டிருந்தார். மாக்கியவல்லியினுடைய கோட்பாடுகள் என்று பார்த்தோம்னா, நிக்கலோ மாக்கியவல்லியின் கோட்பாடுகள் என்று பார்த்தோம் என்றால் அவர்கள் வந்து ஒரு உள்ளுணர்வுகளை விட்டு வந்து தங்களுக்கு தெரிஞ்சதை செய்கிறதான ஒரு விஷயத்தையும், இந்த பயம், கட்டுப்பாடு, மற்றது பலவந்தமாக ஆக்களை பணிய வைக்கிறது, போட்டியாளர்களை அழிக்கிறது, வன்முறையை திட்டமிட்டு பயன்படுத்துறது, மற்றது தனித்தலைமைக்கு கீழே ஒரு சென்ட்ரலைஸ்ட் மத்தியப்படுத்தப்பட்ட ஒரு அதிகார கட்டமைப்பை வச்சிருக்கிறது, தனிநபர் வழிபாடு, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாக்கியவல்லியினுடைய கோட்பாடுகள்ல தான் விதந்துரைக்கப்படுகிறது. அந்த கோட்பாடுகளை விடுதலை புலிகள் மிக இறுக்கமாக கடைபிடித்திருக்கின்றார்கள். அதுல வந்து என் ஜஸ்டிஃபை த மீன்ஸ், நீங்கள் என்ன எப்படி செய்வீங்கள் என்றது முக்கியம் இல்லை, அலுவல் நடந்தா சரி, காரியமானால் சரி என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது. அப்ப இதுக்குள்ளே ஒரு கல்ட், என்ன சொல்றது, அது மத பிறழ்வுவாதம், அது மத திரிவு குழுக்களை போன்ற தன்மையும் ஒன்று இருக்குது. அப்ப அதுலதான் அவர்கள்
ஒரு தனிநபர் எடுக்கிற முடிவுக்கு பின்னால போற தன்மைகள் மற்றது இந்த யாரையும் படுகொலை செய்யலாம், என்ன படுகொலைகளையும் செய்யலாம், ஆனா தங்கள்கிட்ட ஒரு நல்ல நோக்கம் இருக்குன்ற அடிப்படையில அதெல்லாம் இவ்வாறு பல்வேறு விஷயங்களையும் அவர் நாசுக்காக எஸ் பிரசாத் அதுல வெளிப்படுத்தி இருந்தார். வெளிப்படுத்தின இன்னொரு விஷயம் வந்து பெடகோகி ஆஃப் ஒப்ரஸ்ட். இந்த பெடகோகி ஆஃப் ஒப்ரஸ்ட் நூல் வந்து போல் பெரேரோ என்பவரால் எழுதப்பட்டது. இது என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு புரட்சிகரமான கல்வியை பற்றி தான் சொல்லுது. அது வந்து ஒரு ஒரு புரட்சிகரமான செயல்பாடுகளுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அது விளக்குது. ஆனால் இங்க எங்களுடைய விடுதலை போராட்டத்தை பொறுத்தளவுல நாங்கள் மக்களை அல்லது மக்களை போராளிகளை ஒரு முட்டாள்தனமானவர்களாகத்தான் வச்சிருந்திருக்கிறோம். நாங்கள் அவர்களை அதுக்கு கருத்துருவாக்கம் செய்யவில்லை, அவர்களுக்கு தூட்டவில்லை என்றதை அதுல சுட்டிக்காட்டி இருந்தார். இந்த நூல் வெளியீட்டுல இடையிடையே நானும் என்னுடைய கருத்துக்களை தலைமை உரையிலும் அதற்கு பின்னாலும் வெளியிட்டு இருந்தேன். அதுல நான் குறிப்பாக வெளியிட்டது என்னென்றால், சொன்ன விஷயம் என்னென்றால், முன்னர் எங்களுக்கு எல்லாம் அறிமுகமான தமிழ் டைம்ஸ் ராஜநாயகம் அவர்கள் இந்த நூல் ஈழப்போராட்டத்தில் எனது சாட்சியம் நூல் வெளியிட்ட பொழுது அவர் தெரிவித்த கருத்து என்னன்னா, இந்த நூல்ல ஒரு 10% உண்மைகள் இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனா அதுல பார்க்க அதிகமான உண்மைகளை இந்த நூல் பதிவு செய்திருக்கிறது. அதே போலத்தான் ஆயுத எழுத்து 2ம் அதுல சில உண்மைகள் இருந்தாலே அது பெரிய விஷயம் தான் என்று அந்த அடிப்படையில இந்த நூல் வந்து பல விஷயங்களையும் சொல்லி இருக்குது. அது எழுத்து வடிவில வந்தது இதுதான் முதல் தடவை. விடுதலை புலிகளுக்கு சார்பாக பல நூல்கள் வெளியில வந்திருக்கு. விடுதலை புலிகள் பிரபாகரனை போற்றுகின்றதுமான பல நூல்கள் வெளியில வந்திருக்குது. ஆனால் இந்த விடுதலை போராட்டத்தை ஒரு விமர்சன நோக்கில பார்க்கிற புத்தகங்கள் மிக அரிதாகத்தான் வந்திருக்கிறது. அதுல குறிப்பாக தமிழினியின் கூர்வாளின் நிழலில் மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து 1 வெளிவந்திருந்தது. இப்பொழுது ஆயுத எழுத்து 2 வெளிவந்திருக்கிறது. அதே போல ஸ்பை டைகர் 055 என்ற ஒரு நூல், அதுவும் ஒரு புலனாய்வு நூல், ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்குது. கனடாவில் இருந்து குஸ்தன் என்பவர் எழுதி வெளியிட்டு இருக்கின்றார். சோ இந்த நூல்கள் மனது ஈழ போராட்டத்தில் இருந்து சாட்சியம் அல்ல, இந்த விடுதலை போராட்டம் சம்பந்தமாக சில முக்கியமான விஷயங்களை தாங்கி இந்த நூல்கள் வந்திருக்கிறது. அதுலேயும் தமிழினுடைய கூர்வாளை ஆயுத எழுத்து த ஸ்பை டைகர் என்பவை குறிப்பிடத்தக்கவை. இவர்களுடைய தரப்புல இந்த விடுதலை போராட்டம் 30-40 ஆண்டுகள் நடந்த விடுதலை போராட்டம் என்ன நடந்த என்ற ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது. ஒரு பெரிய மாபெரும் கட்டமைப்பாக இருந்தவர்கள் விடுதலை புலிகள். கிட்டத்தட்ட 50,000 போராளிகள் இந்த விடுதலை போராட்டத்துல பலியாகி இருக்கிறார்கள். 2 லட்சம் வரையான மக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா இந்த போராட்டத்தின் முடிவில் நாங்கள் என்னத்தை கணித்திருக்கிறோம் என்றால் அது இன்னும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. பொதுவாக விடுதலை புலிகள் பற்றின பார்வை எப்படி இருக்குன்னா, அது ஒரு அரசியல் அமைப்பு அல்ல, அது ஒரு இராணுவ கட்டமைப்பு என்றுதான் அது சொல்லப்பட்டது. ஆனால் இந்த ஆயுத எழுத்து 2 அடுத்தது இந்த ஸ்பை டைகர்ஸ் இதையெல்லாம் வாசிக்கின்ற பொழுது விடுதலை புலிகள் வந்து ஒரு இராணுவ அமைப்பு கூட இல்லை, அது ஒரு புலனாய்வு கட்டமைப்பாகத்தான் அது செயற்பட்டிருக்குது. ஆனால் அதனுடைய இயல்புகள் பெரும்பாலும் ஒரு புலனாய்வு அமைப்புக்கான இயல்புகளைத்தான் அது கொண்டிருந்ததே ஒழிய ஒரு இராணுவ கட்டமைப்பாக கூட இருந்ததா என்ற கேள்வியை அது எழுப்புது. நிச்சயமாக அவர்கள்ட்ட எவ்விதமான ஒரு அரசியல் போக்கும் காணப்பட இல்லை. அந்த அரசியல் போக்கு இல்லாததால அவர்கள் வந்து கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்வதேச புலனாய்வு நிறுவனங்களினுடைய எழுப்பார் கைப்பிள்ளை போல் செயற்பட்டிருக்கின்றார்கள். அது இந்தியாவினுடைய ரோவாக இருக்கலாம், பிரித்தானியாவுடைய MI5 இருக்கலாம், அல்லது அமெரிக்காவுடைய CIA இருக்கலாம், அல்கைதாவா இருக்கலாம், பாகிஸ்தானுடைய ISI இருக்கலாம். இவர்கள் எல்லாரோடையும் இவர்கள் கூட்டாக வெவ்வேறு காலகட்டங்கள்ல பணியாற்றி இருக்கின்றார்கள். அதே விஷயத்தை வந்து ககுஸ்தனும் தன்னுடைய ஸ்பை டைகர் என்ற நூல்ல எழுதி இருக்கின்றார். அதுல பார்த்தோம்னா இலங்கை ராணுவத்துக்கு பயிற்சி அளித்த மொசாட் மாலையில இலங்கை ராணுவத்துக்கும் காலையில அதே இடத்துல விடுதலை புலிகளுக்கும் பயிற்சி அளித்திருக்கிறார்கள். அப்படி சர்வதேச கட்டமைப்புகள் தங்களுடைய நோக்கங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக காய் நகர்த்தி இருக்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு சிறிய பிரதேசமான தமிழ் மக்களுடைய பூர்வீக பிரதேசத்துல வந்து இந்த அனைத்து நாட்டு புலனாய்வு நிறுவனங்களும் கும்மி அடித்திருக்கிறத நாங்கள் பார்த்திருக்கலாம். என்றால் அங்கு ஏற்பட்ட படுகொலைகள், அது சிங்கள மக்களை கொள்றது வந்து விடுதலை புலிகளுக்கு இந்தியா கேட்டுக்கொண்டதற்கிணங்கத்தான் விடுதலை புலிகள் அந்த படுகொலையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே போல ராஜீவ்காந்தியுடைய படுகொலையை CIA கேட்டுக்கொண்டதற்கு இணங்க
அல்லது அது குறிப்பாக அப்படி சொல்லல, மேற்குலகத்தினுடைய தேவைகளுக்காக இந்த கொலை செய்யப்பட்டதாக, ராஜீவ்காந்தியினுடைய கொலை செய்யப்பட்டதாக அதுல சொல்லப்படுது. அப்ப இந்த இது எல்லாமே என்ன நடக்குதுன்றா, இந்த எங்களுடைய உரிமை போராட்டம் கூட எங்களுக்கு உரிமை வேண்டும் என்று நாங்கள் கேட்டதிலும் பார்க்க இந்தியா கேட்க சொன்னதால நாங்கள் கேட்டுக்கொண்டு அதை உடனடியாக அதை ஆயுதமயப்படுத்தி ஒரு போராட்டத்துக்குள்ள நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய உரிமைகள்ல மிக முக்கியமானது உயிர் வாழ்வதற்கான உரிமை. ஆனா இந்த உயிர் வாழ்வதற்கான உரிமையிலும் பார்க்க வேறு ஒரு உரிமை மிக முக்கியமானது என்று சொல்லி நாங்கள் உயிரை துச்சமென இழந்திருக்கிறோம், அல்லது துச்சமென இழக்கிறதுக்கு நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். அதை விடுதலை புலிகளுடைய தாக்குதல்கள் எடுத்தீங்கள் என்றாலும் அவர்கள் இந்த உயிரிழப்புகளை பற்றி அவ்வளவு தூரம் கவலை கொள்ளல. தங்களுக்கு இறுதி இலக்கு என் ஜஸ்டிஃபை த மீன்ஸ், நாங்கள் என்ன விலை கொடுத்தும் அதை பெறலாம் என்ற அடிப்படையில தான் அந்த செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்குது. அப்ப 91ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை பிறகு விடுதலை புலிகளுக்கு ஒரு பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒரு தீர்வுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு. ஏன்னா 91ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தியை படுகொலை செய்த பிறகு அது விடுதலை புலிகள் தான் அதனை மேற்கொண்டார்கள் என்றதும் ஓரளவு உறுதியாக்கப்பட்டு விட்ட பின்னர் விடுதலை புலிகள் இன்றைக்கும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய் ஒரு தீர்வுக்கு எட்டல. அப்படி ஒரு தீர்வுக்கு வந்தால் இந்திய அரசாங்கம் பிரபாகரனையும் பொட்டமானையும் ஒப்படைக்க சொல்லி ஒரு வேண்டுகோளை விடும். அந்த வேண்டுகோளை யாராலையும் மறக்க முடியாது. அது விடுதலை புலிகள் ஒரு இராணுவ அமைப்பாக இருக்கும் வரைக்கும் இந்தியா அந்த வேண்டுகோளை விட இயலாது. என்றால் அது ஒரு பயங்கரவாத அமைப்பாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறதால ஒரு பயங்கரவாத அமைப்பிட்டே இந்திய அரசாங்கம் வேண்டுகோள் வைக்க இயலாது. ஆனால் அவர்களே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டார்கள் என்றால் சட்டப்படியான ஒரு அந்தஸ்துக்கு அவர்கள் வருவார்களாக இருந்தால் இந்தியா அந்த கேள்வியை கேட்கும். தன்னுடைய கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஒப்படைக்க சொல்லி கேட்கும். அப்படி கேட்கின்ற பொழுது பிரபாகரனையும் பொட்டம்மானையும் இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டிய ஒரு நிலை தவிர்க்க முடியாது. அப்ப இதையெல்லாம் உணர்ந்துதான் அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தைகளுக்கு போகவில்லையா, விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தை போக இல்லையா ஒரு கேள்வியும் இதுல இருக்குது. அப்ப இந்த புத்தகத்துக்குள்ள நாங்கள் போய் பார்க்கக்குள்ள சாஸ்திரி அதன் ஆரம்பத்துல சொல்றார், எல்லா இயக்கத்துடைய கைகள்லையும் இரத்தக்கரை படைந்திருப்பதாக ஒரு வாக்கியம் அவருடைய முன்னுரையில சொல்லப்படுது. ஆனால் அவர் புத்தகம் ஊடாக விடுதலை புலிகள் மீதான விமர்சனத்தை வைத்திருந்தாலும் புத்தகத்தின் பல்வேறு இடங்கள்லையும் ஏனைய போராளிகளை பற்றி சற்று மதிப்பிறக்கியே அவர் கதைக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக இந்த தோழர் என்ற வார்த்தைகளை எல்லாம் அவர் ஒரு சகிக்க இயலாத வார்த்தைகளாகத்தான் அவர் கணிக்கிறார். விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு அரசியலற்ற அமைப்பு ஆக உருவானபடியால் அவைக்கு இந்த தோழமை பற்றியோ அல்லது ஏனைய விடுதலை போராட்டங்கள் பற்றின அந்த தெளிவு இருக்கு இல்லை. ஏனைய போராட்டங்களை மலினப்படுத்துறதான தன்மையை அதுல பார்க்கலாம். ஆனா அதே சமயம் விடுதலை புலிகளுடைய தலைவரே ஒரு புனிதப்படுத்துற போக்கும் அந்த நூல்ல கன இடங்கள்ல இருக்குது. இது ஏனென்றால் இப்ப விடுதலை புலிகளுக்கு அவர்கள் ஒரு அரசியல் அமைப்பு அல்ல, ஒரு புலனாய்வு அமைப்பு. அந்த புலனாய்வு அமைப்புல என்ன சொல்லப்படுது என்றால், ட்ரஸ்ட் நோ ஒன், டிசீவ் எவ்ரிஒன். அதாவது நீங்கள் யாரையும் நம்பாதீர்கள், எல்லாரையும் ஏமாற்றுங்கள். அப்ப விடுதலை புலிகள்ல இணைந்தவர்களுக்கு அதன் ஆரம்பத்திலே இருந்தே வழங்கப்பட்ட பயிற்சிகள் ஒன்று இந்த புனைவுகளை மேற்கொள்வது, ஏனைய அமைப்புகள் பற்றின தவறான தகவல்களை செய்திகளை பெறப்படுறது. இலங்கை அரசாங்கம் பற்றின தவறான செய்திகளை அது இந்த கொடூரத்தை கூட அழுத்தி சொல்ற இந்த விஷயங்களை அது திட்டமிட்டே செய்தார்கள். தமிழர்களுடைய அரசியல், தமிழர்களுக்கு இடையில இருந்த பன்முகத்தன்மை, அவர்களுக்கு இடையில இருந்த முரண்பாடுகள், இதுகளை எல்லாம் கற்பிக்கிறத தவிர்த்து தமிழீழம் என்ற ஒற்ற குறிக்கோளோட தாங்கள் கூறுதான ஒரு பிம்பத்தை கட்டி அந்த அதிகாரத்தை தக்க வைக்கிறதுலதான் அவர்கள் குறியாக இருந்திருக்கிறார்கள். அப்ப ஏனைய இயக்கங்களை பற்றி சொல்லிக்கல, ஏனைய இயக்கங்களை பற்றி மிக மோசமான தவறான அபிப்பிராயங்கள் திட்டமிட்டு கதைகளாக பரப்பப்பட்டிருக்கு. அப்ப அதை வச்சுக்கொண்டு அதில வளர்த்திருக்கப்பட்டவர் தான் இந்த சாஸ்திரியும். அப்ப அவர் எழுதியக்குள்ளையும் இது எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் உண்மையிலேயே ஒரு இல்லாத ஒரு நபரை எக்ஸ் என்று வையுங்களேன், ஒரு எக்ஸ் என்ற நபர் விடுதலை புலிகளை விமர்சிக்கிறார் என்றத இந்த புலனாய்வு விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவினருக்கு சொல்லப்பட்டால் உடனடியாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இவர் ஒரு ஒட்டுக்குழுவில் இருந்தவர், இவர் கிளிநொச்சியில தர்மபுரத்திலே தினியாம் வாய்க்கால்ல பிறந்தவர், 10 வயசிலேயே ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளானவர் என்று இப்படி ஒரு கதையை தாங்களே உருவாக்கி வெளியிட. அதே மாதிரி இப்ப நீங்க யார் ஒருவர் மீது எந்த விதமான பழியை போக வேண்டாலும் அவர்கள் அதை ஒரு புனைவாக உடனே வெளியிட்டுடுவார்கள். இதுக்கெல்லாம் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள்.
இதைத்தான் நாங்கள் இந்த இவருடைய ஆயுத எழுத்திலையும் பார்க்கிறோம். இந்த நூல் வந்து ஒரு முக்கியமான நூல் தான். அது நீங்கள் நினைக்கிறேன் விடுதலை புலிகளுக்குள்ள இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில நூல்கள் தான் வந்திருக்கின்றன இந்த விடுதலை புலிகளை ஒரு விமர்சன பார்வையில பார்க்கறதுக்கு. அந்த வகையில இந்த நூல் மிக முக்கியமானது. இப்ப நாங்கள் அந்த நூலுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்ப அதுல முக்கியமானது இந்த ஈழ விடுதலை இயக்கங்களின் அனைத்தின் கைகளும் இரத்தக்கரை படிந்தவையாகவே இருக்கின்றன. புலிகள் சமன், டெலோ சமன், ஹீரோஸ் என்று அது சொல்லுது. கிட்டத்தட்ட அவருடைய முன்னுரையில வந்து 6வது பக்கத்துல இது சொல்லி இருக்குது. இப்ப இன்னொன்று சொல்லப்படுது 17வது பக்கத்துல, எங்களை எல்லாம் ஜானைமாக் சோடா குடிக்காத, மலிபன் விசுப்போத்து தின்னாதை, ஸ்ரீலங்காவை புறக்கணியண்டு டீ கூட குடிக்க விடையில்லை. டீ குடிச்சா அது சீனா டீயா சிலோன் டீயா என்று கூட பார்க்காமல் எங்களை எல்லாம் துரோகி ஆக்கி போட்டு இப்ப ஏர்லங்காவில் ஊருக்கு போய் முல்லைத்தீவு பேர் பலையக்கு கீழ் நின்று படம் எடுத்து பேஸ்புக்கில போட்டிருக்கிறான் என்ற அவர் ஒரு பதிவு கொண்டு போடுறேன். உண்மையிலேயே இது நடந்தது தான். இப்ப லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல லீலா ப்ராடக்ட்ஸ் இறக்குமதி லண்டன்ல இருக்கக்கூடிய குமரன் என்ற ஒரு வர்த்தகர், அவர் இவர்கள் அந்த தடை செய்யறதுக்கு சில மாதங்களுக்கு முதல் தான் பல கண்டெய்னர்கள்ல அவர் பொருட்களை இறக்கி இருந்தார். அதைத் தொடர்ந்து இவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரத்தால ஸ்ரீலங்கா பொருட்களை வாங்கக்கூடாதுன்னு பிரச்சாரத்தால அவருக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. அந்த நஷ்டத்தில இருந்து அவர் இன்றைக்கும் மீள முடியாமல் போயிட்டது. லண்டன் கோல்தம் ஷோல குமரன் கடை என்ன பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. மற்றது இந்த விடுதலை புலிகளுக்கு இந்த முஸ்லிம்களுக்கும் விடுதலை புலிகளுக்குமான உறவு கிட்டத்தட்ட 90களிலேயே அது முடிஞ்சது. அப்ப இவர் அந்த 90 காலகட்டத்துல தான் இந்த கதைகள் சொல்லப்படுறதால அதுல ரிபாயா அந்த முஸ்லிம்களுடைய தொடர்புகள் பற்றி அது பேசப்படுது. விடுதலை புலிகளையும் கிட்டத்தட்ட 42 வரையான முஸ்லிம்கள் போராடி மரணம் அடைந்திருக்கின்றார்கள் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு 91ஆம் ஆண்டு முஸ்லிம்கள் கலைக்கப்பட்டுட்டார்கள். இப்ப இன்றைக்கு விடுதலை புலிகளுக்கு முஸ்லிம்களுக்குமான அந்த உறவு இல்லை. ஆனா இந்த நூல்ல வந்து அவன் அந்த மிக முக்கியமான கதாபாத்திரமான அவனை மருத்துவமனையில வச்சு அவர்களுக்கு சிகிச்சைகள் அவரை பராமரித்தவர்கள்ல முக்கியமானது இந்த ஒரு முஸ்லிம் குடும்பம். அது ரிபாயா அவருடைய கணவன் அவர்கள்லாம் இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அந்த உறவை அதுல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆனா இன்றைக்குள்ளவர்களுக்கு அது இவ்வளவு தூரம் விளங்குமோ என தெரியல. அதுக்கு பிறகு இந்த தகடு வைக்கிறது விடுதலை புலிகளுக்குள்ள குறிப்பாக தமிழ்ச்செல்வனை பொறுத்தளவுல தகடுன்னு தான் அதை சொல்றாரு நினைக்கிறேன். அந்த அரசியல் புரிதல் இல்லாமல் காரணமாக இப்ப இந்த கிளமாறன் ஒருவருடைய உடல் அமைப்புகள் உடல் வாகுவை கொச்சப்படுத்தி அதை அழைக்கிற போன்ற விஷயங்கள் வந்து இயல்பாக நடக்குது. இது வந்து விடுதலை புலிகள் உள்ள பெரும்பாலான ஆட்கள்கிட்ட இந்த தன்மையில காணலாம். அந்த பொலிட்டிக்கலி கரெக்டான விஷயங்களா இருக்காது. சில வேளை அது பொலிட்டிக்கலி வெரி இன்கரெக்டா இருக்கும். அதுகள் நூல்ல பல இடங்கள்ல கிடைக்குது. இந்த நூல் வந்து கட்டுரை வடிவில் இருக்கிற நாவல் என்று சொல்லலாம். அதுல நூலாசிரியர் அதை புனைவென்றும் சொல்றார். அதுல உண்மையான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றார். ஆனா உண்மையிலேயே அதுல நிறைய உண்மையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுல தவறுகளும் இருக்கிறத பார்க்கலாம். அதுல கிச்சாவும் மனைவியும் லண்டனுக்கு வந்ததாக அது சொல்லப்படுது. உண்மையிலேயே கிச்சாண்டு அதுல சொல்றது கிட்டு தளபதி கிட்டு லண்டனுக்கு வரைக்கும் அவருடைய மனைவி சிந்துஜாவோட வரையிலே நினைக்கிறேன். அது தனித்தான் வந்திருக்க வேணும். இப்ப சிந்துஜா இப்படி இல்லாத திருமணம் செய்து அவர் மறந்துட்டார் நினைக்கிறேன். மற்றது இதுல இந்த குறிப்பாக இந்த ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை மிக தெளிவாக கொஞ்சம் கூடுதலாக சொல்லப்படுது. அவனுக்கான அழைப்பு வரும் வரை லண்டனில் நண்பர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்தார். அதே நேரம் இயக்கத்தின் யாழ் மாவட்ட தளபதியாக இருந்த கிச்சா தன் மனைவியோடு லண்டனில் தங்கியிருந்தார். எனக்கு அது நான் அறிஞ்சிருக்கேன். அவருக்கு கிட்டு தனது மனைவியோடு வந்தது அப்படியெல்லாம் திரும்பி போய்க்கே மனைவியோடு தான் போயிருக்கணும். அப்படி நடந்த மாதிரி தெரியல. அடுத்தது அனைத்து அடக்குமுறை. இப்ப இதுக்கு பிறகு வந்து இவர்கள் இந்த ராஜீவ்காந்தியின் படுகொலைக்காக அதை மேற்கொள்றது எப்படி என்று பேசுறதுக்காக பல்வேறு விடுதலை அமைப்புகளையும் அழைத்திருக்கிறார்கள். என்ன சொல்றது, ஒரு ஆயுத வியாபாரத்துல முன்னுக்கு நிற்கிறவர்கள் அழைத்திருக்கிறார்கள். அப்ப அதுல வந்து அந்த சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்புல அனைத்து அடக்குமுறைகளையும் நாமே உடைப்போம், ஏகாதிபத்தியங்களோடு சேர்ந்து செயற்பட மாட்டோம் என்று சொல்லி உல்ஃபா ஐக்கிய விடுதலை முன்னணி வந்து
ரஜீவ்காந்தியுடைய கொலையில தாங்கள் ஈடுபட விருப்பம் இல்லை என்றது தாங்கள் வெளியேறுவதாக சொல்லியிருக்கிறோம். அப்ப அதுக்கு இந்த அவன் விடுதலை புலிகள் சார்பில் கலந்து கொண்டவர்கள் இவங்க எங்கேயோ புலொட்ல போய் பயிற்சி எடுத்திருப்பாங்களோ மிஷன் ஸ்டேட்மெண்ட்டும் சகல அடக்குமுறைகளையும் உடைத்தறிவோம் என்ற மாதிரி தானே இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் அவர் சொல்றார். அதுக்கு பிறகு 109வது பக்கத்துல டெல்லி வாளா கொல்லப்பட வேண்டியவர் தான், ஆனால் குடியிருந்த வீட்டின் கூரியை கொளுத்தியதை போல அவர் கொல்லப்பட்ட இடம் தவறானது, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அதன் பலாபலன்களை அனுபவிக்க தொடங்கி விட்டோம் என நினைக்கிறேன். அப்புறம் தொடர்ந்து சொல்றாரு, சரி விடு, நான் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கு. அது என்ன நடக்குதுன்னா, இந்த ரஜீவ்காந்தியை கொல்றதுக்கு 3 இடங்கள் தெரிவு செய்யப்படுது. ஒன்று டெல்லி, அடுத்தது கர்நாடகா, அதுக்கு பிறகு தமிழ்நாடு. இப்ப டெல்லியில போய் காலிஸ்தானோட சேர்ந்துதான் அதை செய்யறதுக்காக முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு காலிஸ்தான் பின்வாங்குது அந்த தாக்குதல்ல இருந்து. ஏன்னா மற்ற விடுதலை போராட்ட அமைப்புகளுக்கு அந்த சந்தேகம் வந்துடுது, என்ன இது இந்த மேற்குலகின்ற ஏகாதிபத்தியங்களோட நலனுக்காக இந்த கொலையை செய்தால் அது பின்னுக்கு தங்களையோ தங்களோட அமைப்புகளையோ மிக கடுமையாக பாதிக்கும் என்றதை அவர்கள் உணர துவங்கிட்டார்கள். தங்களோட மக்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், அதால அவர்கள் பின்வாங்கிட்டார். ஆனா விடுதலை புலிகளுக்கு ஒரு அரசியல் இல்லாத ஒரு அமைப்புன்றபடியால் அவர்கள் அதை ஒரு பழிவாங்கலாக எடுத்து மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதுல ஆயுத எழுத்தினுடைய முக்கிய கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரமான அவன் சொல்றார், அதை கர்நாடகாவில செய்திருக்கலாம். ஏன்னா கர்நாடகாவில வச்சு ரஜீவ்காந்தியை கொள்றதுக்கான திட்டங்கள் திட்டப்படுது. அதை கடைசி நேரம் அது தமிழ்நாடு ஸ்ரீபெரும்புத்தூருக்கு மாற்றப்படுது. அவர் அதுக்குத்தான் அதுல சொல்றாரு, இது குடியிருந்த வீட்டின் கூரியை கொளுத்தியதை போல இருக்கின்றன, அது இந்த பலாபலன்களை அனுபவிக்க துவங்கிட்டோம் என்று சொல்றேன். இது பிறகு 1-2 வருஷம் போய் அதுக்கு பிறகு இந்த பமிலா போர்ட்ரோஸ் என்ற பெண் தான் ஒரு உலக அழகி, ஆயுத வியாபாரங்கள் மேற்கொள்றதா. அவ இவரை அழைக்கிறா. இந்த ரஜீவ்காந்தின் மேடருக்கு பிறகு இவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அப்ப அந்த நன்றி தெரிவிக்கிறதுக்காக அவ தன்னையே அவனுக்கு அவனுக்கு கொடுக்குறான். அவர் 2 பேரும் ஒரு பாலியல் சுகம் காணினம். அதுக்கு பிறகு அவ சொல்றா, சரி விடு, நான் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எப்படியோ அவன் தொலைந்தான், அதுக்காகத்தான் உனக்கு இந்த விருந்து. பமிலா போர்ட்ரஸ் அவ சொல்றா, இவரோட ஆயுத எழுத்தினுடைய நாயகன் அவனோட நேரங்களை கொண்டாடி விட்டு அவ இப்படின்னு சொல்றான். இப்படி விருந்து. அப்ப அதுக்கு அவன் ஆயுத எழுத்தினுடைய நாயகன் சொல்றார், இப்படி விருந்து கிடைக்குமாயின் எத்தனை பேரை வேண்டுமானாலும் போட்டு தள்ளலாம். அதுக்கு ஃபமீலா போர்ட்ரேஸ் சொல்றா, உன் தலைவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், பெண்கள் விடயத்தில் மிக நேர்மையானவராக நடந்துள்ளாராமே, ஆனால் நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? அப்படி இருந்ததால்தான் அவர் தலைவராக இருக்கிறார். நான் இப்படி இருப்பதால் நான் உன் முன்னால் நாய்க்குட்டி போல் வாலாட்டி கொண்டிருக்கிறேன். இது ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் தான். எத்தனை ஆண்களை வீழ்த்தி இருக்கிறேன், என்னில் விழாத ஆண்கள் இந்த உலகில் இல்லை என்று ஃபமிலா போர்ட்ரஸ் சொல்றார். அதுக்கு பிறகு அவர் ஒரு கட்டத்துல கேட்கிறார், நான் உங்க தலைவரையும் ஒருக்கா பார்க்கணும் என்று. அப்ப அதுக்கு அதாவது தலைவரும் தன்னுடைய அழகுல மயங்கி விழுந்துடுவார் என்ற அடிப்படையில அந்த கருத்தை சொல்றார். அதுக்கு அவன் கதாநாயகன் சொல்றார், நீ அங்க வந்தியனால் நீ காணாமலே போயிடுவேன். இப்படி அந்த உரையாடல் தொடருது. அது நினைக்கிறேன், இதுல கிட்டுவை அனுப்பினதை பற்றி, கிட்டு திருப்பி அனுப்பினதை பற்றி சங்கரானந்தாவோ ஒரு ஆளும் குறிப்பிட்டிருந்தார். இது அதாவது விடுதலை புலிகள் எங்கேயும் ஒரு இடத்துலையும் காசு ஒன்றும் ஆக்கள்ல வற்புறுத்தி வாங்கல. ஏன்னா நான் இதுல இந்த பதவியில அது சொல்லப்படுது. ஆனால் இங்கிலாந்து வந்ததிலிருந்து மனித உரிமை அமைப்புகளும் இவரால் தடை செய்யப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்ட இங்கிலாந்து வாழ் மாற்றிய உறுப்பினரும் வழக்கு மேல் வழக்கு போட்டு குடைச்சல் கொடுக்க தொடங்கியிருந்தனர். இதனால் அவரின் வதிவிட அனுமதி மறைக்கப்பட்டு ஐரோப்பாவில் நாடாக அலைந்து திரிந்தவர். அதாவது கிட்டுவுக்கு இங்க ஒரு நெருக்கடி வந்தது. அடுத்து இங்க இவர்கள் காசு சேர்க்கிறதுக்கு எதிராகவும் இங்க பல குற்றச்சாட்டுகள் போயிருந்தது. அதை தொடர்ந்து அது நடந்தது. ஏவுகணைகளை வாங்க போகிறோம் என்ற ஆர்வத்தை விட ஃபமிலாவை பார்க்க போகிறோமே என்ற ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஏன்னா இவ ஏவுகணைகள் வாங்குறதுக்கும் இந்த ஃபமிலா போர்ட்ரோஸோட தான் இவர்கள் தொடர்பு கொள்றார் அந்த அவன். மற்றது அந்த என்ன சொல்றது, அந்த ஏவுகணைகளை வாங்கினால் இவ்வளவும் எங்கள் கையில் இருந்தால் விமானங்கள் என்ன, சிங்கள பகுதியில் இருந்து வருகின்ற காக்கை குருவிகளை கூட ஏவுகணையால் தான் சுட்டு வீழ்த்துவோம், ஒரே நாளில் தமிழீழம்தான் என்று நினைத்து கொண்டான்.
ஆயுதங்கள் மீது இவர்களுக்கு இவ்வளவான ஒரு கவர்ச்சி இருந்ததுன்றத நினைக்கிறேன். அந்த எழுத்தாளர் தன்னை அறியாமலேயே பல இடங்கள்ல காட்டி இருக்கிறார். அதாவது ஏவுகணை இருந்தால் ஸ்ட்ரிஞ்ச மிசைல்ஸோ அல்லது இருந்தால் அந்த சாதிச்சு விடலாம். அதே நேரம் 125ஆம் பக்கத்துல உக்ரைன் 2 நாட்கள் கழித்து போலந்திலிருந்து வந்தவர்களை பார்த்ததும் அவனுக்கு முதலில் அதிர்ச்சி, பின்னர் மகிழ்ச்சி. வந்திருந்தது வேறு மேல கிச்சாவும் குட்டியும். அதாவது லண்டன்ல தங்கியிருந்த கிச்சாவை திருப்பி அனுப்புறார்கள். அப்ப அவர் போலந்துக்கு வந்து நிற்கிறார். அப்ப அதே சமயம் அமெரிக்கா வேறொரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தது. அதே நேரம் அமெரிக்காவுக்கு அழைக்காமல் அருகிலுள்ள மெக்சிகோ நாட்டுக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தங்களின் தீர்வு திட்ட மாதிரி வரைவுகளையும் கிச்சா கையில் சேர்ப்பித்தது. அமெரிக்கா கிட்ட ஒரு தீர்வு திட்டம் கொடுத்தது இதுல சொல்லப்படுது. அது நான் முதல்ல கேள்விப்படையில அப்படி இருந்தது. அவனும் கிச்சா மற்றும் குட்டியோடு சேர்ந்து பயணித்து துருக்கியின் இஸ்தக்புல் துறைமுகத்தில் இறங்கிக் கொள்ள சமாதானத்துக்கான தீர்வு திட்ட வரைவுகளோடும் சண்டைக்கால ஆயுதங்களோடும் கப்பல் தாய்லாந்தை நோக்கி பயணத்தை தொடர்ந்தது. அப்புறம் இந்த கப்பல்லாம் இந்தியாவுக்கு போனது. போகைக்குள்ள அது சர்வதேச கடல் எல்லையில இருக்கைக்குள்ள இந்தியா இவர்களை உள்ளுக்கு எடுக்குது. இந்தியா அந்த கப்பலை கைப்பற்றுது. அந்த கப்பலை கைப்பற்ற நேரம் இந்த கப்பலை மாத்தியா காட்டி கொடுத்திருப்பாரோன்ற ஒரு சந்தேகம் எழுது. ஆனா இதுல அவர் சொல்றாரு அது மாத்தியா ஒன்றும் காட்டி கொடுக்கல, அமெரிக்கா தான் தகவலை சொல்லிட்டு தந்த மாதிரி இதுல சொல்லப்படுது. அப்ப அதுல கிட்டு எரிந்து சாகுறார், இந்த கப்பலோடு தீ வைக்கின்றார், அந்த நெருப்பில அவர் எரிகிறார். இதுல அந்த மாத்தியாவுடைய தகவலும் சொல்லப்படுது. மாத்தியா அதுல சுவரோடு அடித்து தன்னைத்தானே கொள்றாருன்ற மாதிரி தான் அதுல சொல்லப்படுது. அது புனைவா அல்லது அது நிஜமான்றது தெரியல. அடுத்த காஸ்ட்ரோ ஆக்கள் எவ்வாறு தவறு விட்டார்கள் என்ற விஷயங்களும் இதுல சொல்லப்படுது. அதுல இன்னொன்று சொல்லப்படுது, நல்லா தெரியுமே, அந்த மலை விழுங்கி பாதிரியார் வேலை செய்த வானொலி தானே, கடைசி காலத்துல அவனும் இயக்கத்துக்கு பொருள் வாங்கி தாரேன் என்று சொல்லி காசை வாங்கி கொண்டு ஆப்படிச்ச ஆள் தானே. இது ஜெகத் கஸ்பாரை பற்றி சொல்லுது. ஜெகத் கஸ்பார் பிரபாகரனை ஒரு வெரிதாஸ் வானொலியை இயக்கியவர். பிரபாகரனை ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தவர் நினைக்கிறேன். ஆனா இவர்கிட்ட சில கோடிகள் வழங்கப்பட்டு ஆயுதங்கள் வாங்கவோ ஏதோ ஒரு தொகைக்காக அந்த காசு வழங்கப்பட்டுதான் அந்த காசு பிறகு அவர் விமான நிலையத்திலேயே காணாம போயிட்டுதான் சொல்லி அறிவிச்சிருந்தார். அதை இவர் இதுல சொல்றார். நல்லா தெரியுமே, அந்த மலை விழுங்கி பாதிரியார் வேலை செய்த வானொலி தானே, கடைசி காலத்தில் அவனும் இயக்கத்துக்கு பொருள் வாங்கி தாரேன் என்று சொல்லி காசை வாங்கி கொண்டு ஆப்படிச்ச ஆள் தானே. ஸோ இப்படி கணக்க விடுதலை புலிகளுடைய நிதிக்கு நிறைய மோசடிகள் நடந்திருக்கு. இங்க விடுதலை புலிகளுடைய பேர்லயே யுத்தத்தின் கடைசி நாட்கள்ல கூட பல ஆயிரங்கள் சேர்க்கப்பட்டு அவ்வளவு சொந்த தேவைகளுக்காக சிலரால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தெரியும் தலைவரும் அப்படிதான். இதுல இடையில ஒரு காதல் உறவு கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன். 149வது பக்கத்துல தெரியும் தலைவரும் அப்படித்தானே சொல்லியிருக்கிறார், இந்த சண்டை மிக மோசமாயிருக்கும், இதுதான் கடைசி சண்டை, முடிவு நிச்சயம் தமிழீழம்தான், நம்பிக்கையோடு இருங்கோ என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். இப்ப இதுல இந்திய தமிழ்நாட்டில இருந்து டேனியல் என்ற ஒருவர் அங்க ஈழத்துக்கு வந்திருக்கிறார். ஈழத்துல தமிழரசி இந்த ஊனமுற்றவர்களுக்கு பொறுப்பாக இருக்கிறார். அந்த டேனியலுக்கு இவங்களுடைய ஒரு சின்ன ஈர்ப்பு காதல் ஏற்படுது. அப்ப அதுல சொல்றா, இது கடைசி சண்டையா இருக்கும் என்று தலைவர் சொல்லி இருக்கிறார். அதனால அவருக்கு என்னென்றால் அவருக்கு இது எங்கேயோ போய் முடிய போகுதுன்றது முதலே தெரிஞ்சிருக்கு டேனியலுக்கு. இப்ப டேனியல் தன்னோட வர சொல்லி கேட்கிறாரு நினைக்கிறது. அதுக்கு அவ சொல்றா, தலைவரை விட உங்களுக்கு கணக்க தெரியுமோ என்று கேட்கிறாங்க. அவ்வளவு நம்பிக்கையோடு தான் நாங்க ஆக்கள் இருந்திருக்கிறோம். மக்களின் விடுதலைக்கென ஒற்றை துப்பாக்கியோடு தொடங்கப்பட்ட போராட்டம் 30 ஆண்டுகள் கழித்து அதே மக்களுக்கு எதிராக தன் துப்பாக்கியை திருப்பிய மோசமான சம்பவத்தின் மூலம் புலிகள் தங்கள் போராட்ட வரலாற்றின் கரைபடைந்த பக்கங்களை எழுத தொடங்கி இருந்தனர். இது 158வது பக்கத்துல இருக்குது. இது அந்த யுத்தத்தின் இறுதி நாட்கள்ல நடந்த விஷயங்கள் பற்றி சொல்லுது. மக்களின் விடுதலைக்கென ஒற்றை துப்பாக்கியோடு தொடங்கப்பட்ட போராட்டம் 30 ஆண்டுகள் கழித்து அதே மக்களுக்கு எதிராக தன் துப்பாக்கியை திருப்பிய மோசமான சம்பவத்தின் மூலம் புலிகள் தங்கள் போராட்டத்தின் கரைபடிந்த பக்கங்களை எழுதத் தொடங்கி இருந்தனர். இந்திய படைகள் காலத்தில் அவர்களோடு தொடர்ந்து இயங்கிய குழுக்கள் செய்த அதே தவறை புலிகளும் செய்ய தொடங்கி இருந்தனர். 189வது
இது முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். 160வது பக்கத்துல பஜ்ரோவில் இருந்து தலுக்குக்கு மொழுக்கென குண்டான ஒருத்தன் இறங்கினான். அவனை பார்த்த தமிழரசி அது அவருடைய மகன் என்றார். சார்ல்ஸ் ஆண்டனியை தான் சொல்றான், பிரபாகரனுடைய மகனை சொல்கிறார்கள். நிச்சயமாக இதெல்லாம் தலைவருக்கு தெரிஞ்சிருக்காது. தமிழரசி சொல்றார். அது எப்படியக்கா, அது தலைவருடைய மகன் தானே என்று தூயவள் தமிழரசிக்கு கீழே பணியாற்றுவார். உமடி வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தவனுக்கு இயக்கத்தை பற்றியும் தெரியாது, இந்த மக்களை பற்றியும் தெரியாது, அதுதான் பிரச்சனை என்று தமிழரசி சொல்றார். சரி, ஆனால் தன் மகனை பற்றி தலைவருக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, தெரியாமலா பொறுப்பு கொடுத்திருப்பார் என்று தூயவள் கேள்வி எழுப்புறார். மிகவும் கட்டுக்கோப்பான இராணுவ அமைப்பு என பெயர் பெற்றிருந்த புலிகள் இயக்கம் யார் பேச்சையும் யாரும் கேட்காத கையறு நிலைக்கு வந்திருந்தது. 164வது பக்கத்துல அதுல சொல்லப்படுது. 165ல பிரபாகரனுடைய மகன் சார்ல்ஸ் ஆண்டனி 2 பஸ்ஸை கொண்டு வரார். அப்ப ஒரு உரையாடல் ஒன்று நடக்குது. அக்கா நீங்களா, நிக்க நேரம் இல்லை, கெரியா கதைச்சிட்டு விடுங்கோ. பஜ்ரோவில் வந்த பையன், அக்கா இங்கதான் துயிலுமில்லம் பக்கம் போகிறோம். அவ எங்க போறீங்கன்னு இருக்கா, துயிலுமில்லம் பக்கம் போகிறோம். துயிலுமில்லம் பக்கமா இருக்கு, உள்ள எல்லாம் காயப்பட்ட பிள்ளைகள், கடிக்க குப்பி கூட இல்லை, அதுதான் என்றா விளங்க இல்லை, என்ன சொல்ல வாராய், கொண்டு போய் இப்படியே பஸ்ஸோட குண்டு வச்சு தகர்க்க போகிறோம், என்னடா சொல்றாய், அம்மான் தான் சொன்னவர். அதுக்கு தமிழரசி, ஓ இயக்கம் அந்த அளவு மோசமான நிலைக்கு வந்துட்டுதா, உமக்கா அநேகமா எல்லோருமே சரணடைவினம் போல இருக்கு. 68ஆம் பக்கத்துல தூயவள் சொல்றாள், தலைவர் ஒரு திட்டம் வச்சிருப்பார் என்று அடிக்கடி சொல்லுவியே, இதுதான் அந்த திட்டமா அக்கா? அதுக்கு தமிழரசி பதில் சொல்றா, தலைவரும் மசிலும், உடம்புல எந்த காயமும் இல்லை, வாயையும் கையையும் கட்டி எதுக்கடா விலை கொண்டு வந்து இங்க போட்டிருக்கிறீங்கள், பொட்டம்மானின் உத்தரவு என்னத்துக்கு, சரணடைய வலிக்கிட்டவன், அதுதான் சரணடைய, எல்லோரும் சரணடைய தொடங்கிட்டீங்களே, பிறகு என்ன? இவை புலனாய்வு பிரிவில் முக்கியமான ஆட்கள், ரகசியங்கள் எதிரியிடம் போய்விடும், அதுதான் மொத்தமா போச்சே, பிறகு என்ன ரகசியம் வேண்டி கிடக்கு, எல்லாருமே நாசமா போறீங்களடா என்று அது சொல்லப்படுது. அதுக்கு பிறகு ஏனைய விடுதலை அமைப்புகள் பற்றின பதிவுகள் சொல்லப்படுது. EPRLF என்ற படுகொலைகள் பற்றி எல்லாம் அதுல விரிவாக எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு இந்த டெலோ அடிச்ச பிறகு நான் நினைக்கிறேன் EPRLF தடை செய்கிறார்கள், அந்த தடையில இப்படி நடந்து கொண்டார்கள் என்ற விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இந்த புத்தகத்துல ஒரு முடிவுல வருது என்னன்னா, உண்மைதான், இனத்துக்காகவா போராட போய் இத்தனையும் இழந்தோம் என்று எனக்கே சில நேரம் வெறுப்பா இருக்கு. சுதா என்று முதல் சந்திச்ச ஒருத்திய திருப்பி சந்திக்கிறார். எனக்கும் தான், அது மட்டும் சாதி போதைப் பொருள் களவு பெண்ணடிமைத்தனம் என்று என்னென்னவெல்லாம் ஒழித்தோமோ அதுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் திரும்பவும் பரவ தொடங்கிட்டது என்று சுதா சொல்றார். இனி அப்படித்தான், சரியான இன்னொரு தலைவன் கிடைக்கும் வரை அதை தடுக்க முடியாது. அப்படி ஒரு தலைவன் கிடைப்பார் என்று நம்புறியா? கிடைக்கலாம், ஆனா இப்போதைக்கு இல்லை என்று சொல்லி அந்த நூல் முடியுது. அப்ப இதுல அந்த விடுதலை புலிகள் சத்தியப்பிரமாணம் எடுக்கிறது பிரபாகரனை நோக்கித்தான் அந்த சத்தியப்பிரமாணம் எடுக்கிறது, பிரபாகரன் மீதுதான் அந்த சத்தியப்பிரமாணம் எடுக்கிறார். அதனால பிரபாகரன் மீது ஒரு பிம்பம் அங்கு கட்டப்பட்டிருக்குது. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள்ட்ட எந்த விதமான ஒரு அரசியலும் இல்லை என்றாலும் அவர்களுடைய அந்த முழு அமைப்புமே தனிப்பட்ட நபர்கள் உட்பட பிரபாகரன் தான் அவர்களுடைய அடையாளமாக இருக்கிறார். அதால அவர்கள் இன்னும் பிரபாகரன் வருவார் அல்லது அப்படியான ஒரு தலைவர் தேவை என்றதை மீள வலியுறுத்துறத பார்க்கிறோம். இது எல்லா விடுதலை புலிகள் அமைப்புல உள்ள பெரும்பாலானவர்கள்ட்ட இதே மாதிரியான கருத்து நிலைதான் இருக்கு. என்னால் அது பிரபாகரன் அவர்கள் எல்லாருடைய அடையாளமாகவும் போச்சு. பிரபாகரன் பிழையான ஆள் என்றால் அவர்கள் எல்லாருமே பிழையானவர்கள் என்ற பிரபாகரன் மீதுதான் சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறார். அவர்கள் எல்லாருமே பிழையானவர்கள், அவர்கள் எல்லாருமே அரசியலற்றவர்கள் என்ற நிலைக்கு வந்துடும். அதால ஒரு அடையாள சிக்கல் ஒன்றுக்குள்ள விடுதலை புலிகள் இருக்கிறார்கள். அந்த அடையாள சிக்கலை இந்த நூலும் வெளிப்படுத்தி இருக்கிறத பார்க்கலாம். எங்களுக்கு அந்த இவ்வளவு காலமும் புலிகள் சரி என்றவர்கள் இப்ப புலிகள் வேறு பிரபாகரன் வேறு என்று பார்க்கிற அளவுக்கு வந்துடுது. என்ன இப்ப புலிகள்ல இருந்தவர்கள் பலர் பிளவிட்டுக்கிறார்கள், ஆனா பிரபாகரன் பிளவிட இல்லை. பிரபாகரன் தலைவராக இருந்தாலும் அவர் அதுக்கு பொறுப்பு இல்லை என்ற மாதிரியான வாதங்கள் இப்ப பெரும்பாலும் பொதுத்தளங்கள்ல வைக்கப்படுது. தொடர்ந்து பேசலாம். நன்றி.